ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியான சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே சிக்கன் 65 மசாலா எடுத்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது கூடவே காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து பண்ணும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே மசாலா நல்லா கோட் ஆகணும். இப்போ கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 3/4 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துடலாம். நான் சிக்கன் எலும்போடு தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா எல்லா இடத்துலையுமே மசாலா கோட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஃபைனலாக ஒரு பாதி அளவுக்கு லெமனை இதில் பிழிஞ்சு விடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது பாதி அளவுக்கு மட்டும் பிழிஞ்சால் போதும். ஏற்கனவே தயிர் வேறு சேர்த்துருக்கோம். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 1 hour நல்லா ஊறினதுக்கப்புறமா நாம் பொரிக்கணும். அப்போ தான் மசாலா நல்லா கோட் ஆகும். இப்போது சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் எண்ணெய் ஹீட்டாக இருக்கக்கூடாது. மிதமான தீயிலே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா உள்ளே வெந்து வரும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். இப்போது சிக்கன் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இதை திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் 65 தயாராகிடுச்சு. இப்போது ஆயிலில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த ஈஸியான சிக்கன் 65 ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.